அப்ப இந்த மாதிரி வர எல்லாமே கேள்விதான். இது வந்து நிறைய பேருக்கு வந்து அப்ப ஏன் சரி ஏன் இல்லையே அப்படி நான் சொல்லவே இல்லைங்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களுக்காக அடுத்த பாட்காஸ்ட். நம்ம இன்னைக்கு எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி உத்திரம். நம்மளுக்காக ரெடியா தினேஷ் சார் உட்காந்துட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் ஸ்ரணபாய நமக, ஓம் ஸ்ரணபாய நமக. சார், இப்போ இந்த காணொலியில வந்து நம்ம பங்குனி உத்திரத்தை பத்தி தான் ஃபுல்லா பார்க்கவே போறோம். ஆக்சுவலா நம்மளோட லாஸ்ட் பாட்காஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அடுத்த ஹெட்டிங் என்ன போடலான்றப்ப கஸ்டமர் நிறைய பேரே வந்து இந்த பங்குனி உத்திரத்தை பத்தி போடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நம்ம நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல எல்லாம் வந்து நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க என்னென்ன கேள்விகள் கேட்கணும்ட்டு. அந்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா நான் மேஜரா சில கேள்விகள்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பத்தி ஒன்னொன்னா இப்ப பாக்கலாம். மோஸ்டா எல்லாரும் என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம்னா என்ன? கரெக்டான கேள்விதான். இது வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பங்குனி உத்திரம், இருக்க மாசங்கள் 12, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் பங்குனி உத்திரமும் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பா அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதமே பௌர்ணமி சார்ந்து வர நட்சத்திரங்கள் தான் வந்து அந்த மாதத்துடைய சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதத்துடைய பெயரும் அந்த பௌர்ணமிக்கு சேர்ந்து வர நட்சத்திரத்தை வச்சுதான் நமக்கு வந்து அந்த மாதத்துடைய பெயரும் வைப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த பங்குனி மாசம் வந்து மாதங்கள்ல வந்து 12வது மாதம். 12 அப்படின்னு மாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமகம் அப்படின்றத 12 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி 12வது மாதம் பங்குனி மாதம் நமக்கு தமிழ் மாதத்துல சித்திரையில இருந்து ஆரம்பிச்சு 12வது மாதம். நட்சத்திரங்கள்ல உத்திரம் அப்படின்ற நட்சத்திரம் வந்து 12வது வரிசையில வரும். 27 நட்சத்திரம் 12வது நட்சத்திரம் உத்திரம். சோ அதுக்காக தான் அந்த உத்திரமும் அதுவும் 12 மாதங்களும் 12, உத்திரம் நட்சத்திரம் 12வது எண்ணிக்கையில வரதால தான் அது வந்து அந்த மாதத்துடைய சிறப்பு வந்து ரொம்ப மிக சிறப்பாக ஒரு விசேஷமான அந்த பங்குனி உத்திரம் வந்து இருக்கு நமக்கு. சோ இதுதான் பங்குனி உத்திரத்துடைய உங்களுக்கு சிறப்பு. இது அப்ப ஏன் சார் இப்போ 11th மந்த் 11th நட்சத்திரம் சிறப்பு இல்லைங்களா? ஏன் இல்லையே அப்படி நான் சொல்லவே இல்லைங்களே. எப்பயுமே ஏன்னு பாத்தீங்கன்னா 11வது மாசம் மாசி மாதம் நட்சத்திரம் 11வது நட்சத்திரம் மகம். அப்போ மாசி மகம் சிறப்பானது தானே. அப்ப இந்த மாதிரி வர எல்லாமே வந்து ஆமா, உங்களுக்கு அந்த பௌர்ணமியும் நட்சத்திரமும் சேர்ந்து வர நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள். அதாவது ஒரு மாதத்துலயும் உங்களுக்கு. சோ அப்படி வர வகையில தான் நமக்கு இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரத்தோடைய சிறப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ ரெண்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரத்துக்கும் முருகருக்கும் என்ன சார் சம்பந்தம்? நீங்க கேக்குறது பொதுவாவே வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்துக்கு திருமணம் ஆள் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமண நாள் பங்குனி உத்திரம், ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நாளும் பங்குனி உத்திரம் தான். இதுல ஏன் நீங்க முருகர் மட்டும் சிறப்பா சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முருகர் வந்து இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல தான் வந்து தன் சூரபத்மனை அழிக்கிறதுக்காக அம்மையப்பனிடம் ஆசீர்வாதம் பெற்ற தினமும் பங்குனி உத்திரம் தான். அப்படி ஒரு சிறப்பு இருக்கு முருகருக்கு. அது இல்லாத இன்னொரு சிறப்பு இருக்கு முருகருக்கு உகந்த உத்திரம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவர் வந்து போருக்கு போறாரு. அப்ப தந்தையும் தாய்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கி, நம்மளும் இப்ப வந்து ஏதோ ஒரு சிறப்பு ஒரு நிகழ்ச்சி செய்ய போறோம் அப்படின்னா தாய் தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதே மாதிரிதான் முருகரும் வாங்கினாரு. வாங்கிட்டு போருக்கு போனாரு. அங்க வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு சூரபத்மனை வந்து வதம் செய்துட்டாரு. அந்த வதம் செய்வதற்கு முன்னாடி வந்து சிறைசாலையில போய் முருகர் வந்து அங்க சிறைசாலையில இருந்தாங்க இல்லைங்களா, இந்திரன் எல்லாம் நிறைய முனிகள் ரிஷிகள்லாம் இருக்கும்போது ஒரு ஆர்டர் சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சிறைசாலைக்கு போனாதான் முருகர். முருகருக்கு சார்பா வீரபாகுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சேவகன். இப்ப வந்து அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா இப்பயும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேரா வந்து அவங்க மீட் பண்ணிக்க மாட்டாங்க. இவனுடைய சேவகன் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப வந்து மினிஸ்டர் அப்படின்னா மினிஸ்டர் கீழே ஒருத்தர் ஒரு அட்வைசர் ஒருத்தர் இருப்பாருங்களா, அந்த அட்வைசர் தான் அனுப்புவாங்க ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒரு பேசிட்டு வரதுக்காக. அப்படிங்கும்போது வீரபாகு வந்து அனுப்புவாங்க. வீரபாகு போயிட்டு சூரபத்மன் கிட்ட பேசும்போது அவர் ஒத்துக்கு வரல, எந்த ஒரு இதுக்குமே வந்து உடன்பாட்டுக்கு வரல. அப்போ போறதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அப்போ வந்து நம்ம சிறைசாலையில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து ஒரு ஆர்டர் சொல்லாமேன்னு சொல்லிட்டு நம்ம வீரபாகு போவாரு. ஸோ அப்போ வந்து முருகர் வந்து உங்களை சூரபத்மன் அழிக்கிறதுக்கு வந்துட்டாரு. ஸோ நான் வந்து உங்களை எல்லாமே வந்து ஒரு சந்தோஷ நிலைக்கு கொண்டு போயிடுறேன். இதுக்கு நன்றி கடனா முருகருக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகு கேட்கிறாரு. இப்ப ஏதாவது ஒரு சிறைசாலையிலே வீரபாகு கேட்கிறாரு. அப்ப இந்திரன் சொல்றாரு, அந்த தேவர்களுடைய தலைவன் இந்திரன், நீங்க வந்து எங்களை எல்லாம் விடுவிச்சுட்டு நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா என்னுடைய மகளான தேவசேனை வந்து முருகருக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு வாக்குறுதி நடக்குது. சோ அங்கதான் நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கலாம் சிறைசாலையிலேயே. சோ ஒரு அந்த மாதிரி இப்ப அங்க இருக்க சிறைசாலை இருக்கு இந்திரன் சொல்றாரு. சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகு போறாரு. போர்கள்லாம் நிறைய போயிட்டு இருக்கு, சண்டைகள் போயிட்டு லாஸ்டா சூரபத்மனை வந்து மதம் செய்துட்டாரு முருகர். அப்போ வந்து வீரபாகு சொல்றாரு போயிட்டு இந்திரன் கிட்ட காதுல, நாங்க சொல்றது செஞ்சிட்டோங்க, நீங்க சொல்றது எப்ப செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சரி என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் வந்து கேட்கணும் இல்லைங்களா, நாங்க அன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டோம் கரெக்ட், இருந்தாலும் பெண்ணை வந்து நீங்க கேட்டதை நாங்க கொடுக்க முடியும். முருகருடைய தாய் தந்தை வரலையே அப்படின்னு சொல்லும்போது மலையான் வராரு, சிவனும் பார்வதியும். சோ வந்து திருமணம் செய்யறாங்க. திருமணத்துக்கு வந்து ஒப்பந்தங்கள்லாம் ஆகுது. எப்ப செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகள் கிட்ட செய்யும் போது பார்க்கும்போது, திருமணம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 4 நட்சத்திரம் பார்த்துன்னு செய்வோம். அப்படி இருக்கும்போது ரொம்ப விசேஷமான நாள் பங்குனி உத்திரம். அன்னைக்கு நம்ம வந்து முருகருக்கும் தேவசானாய்க்கும் திருப்பரங்குன்றத்துல திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த அளவுக்கு, அதாவது தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் ஆக நாள், இப்ப நமக்கு ஒரு திருமண நாள்னா நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அப்படிங்கும்போது தெய்வங்களுக்கே திருமணம் ஆகும் நாள்னா பங்குனி உத்திரம். அது முருகருக்கு ஏன் அப்படின்னா ஒரு போர்லாம் செஞ்சு வெற்றி கண்டு தன்னுடைய தாய் தந்தையோடைய பரிசா கிடைச்சது இல்லைங்களா, அந்த முருகருக்கு அழகதான் வந்து நமக்கு இவ்வளவு ஒரு விசேஷம். முருகருக்கும் உத்திரத்துக்கும் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமையுது. சோ அந்த மாதிரி வந்து திருப்பரங்குன்றத்துல பங்குனி உத்திரத்தன்று முருகருக்கும் தேவசேனாவுக்கும் திருமணம் நடக்குது. அதனால முருகருக்கும் எல்லா முருகர் கோயிலை விட அந்த கோயில வந்து திருப்பரங்குன்றத்துல, ஏன்னா அங்கதான் திருமணம் நடக்குது இல்லையா, அந்த கோயில் ரொம்ப விசேஷமா இருக்கும். அது இல்லாம எங்கெங்க நம்ம சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்கும் அங்கேயுமே வந்து அன்னைக்கு திருமணம் வைப்பாங்க. திருமண நிகழ்ச்சியை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது வாழ்க்கைக்கு. அது இல்லாம நம்ம வீட்லயும் அன்னைக்கு வந்து முருகருக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம். நம்ம வீட்டுல விக்கிரகம் வச்சு வழிபடுறவங்க வீட்டுல சுவாமிக்கு முருகருக்கு வந்து ஒரு சிறப்பான அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து நைவேத்தியம் பண்ணி மத்தவங்களுக்கும் கொடுத்து நம்மளும் உண்டோம் அப்படின்னா கண்டிப்பா முருகருடைய அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்குங்க. ஓகே சார், இப்ப நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருது. இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போறது இந்த செவ்வாய் ஓரையில அந்த வெற்றிலை தீபம். இப்ப அதுவும் வந்து நம்ம பங்குனி உத்திரம் அன்னைக்கு பண்ணலாங்களா? தாராளமா பண்ணலாங்க. பங்குனி உத்திரம்னாலே முருகருக்கு தான் ஃபேமஸ். எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் அன்னைக்கு ஆனாலுமே கூட முருகருக்கு ஏன்னா அவர் வந்து வெற்றி மகனா வந்து திருமணம் அவருக்கு நடக்குது. ஆகையினால அதுக்காக செய்யலாம். கண்டிப்பா வெற்றிலை தீபம் தாராளமா செவ்வாய் ஓரை, அதாவது செவ்வாய்க்கிழமை வருது மட்டும்தான் செவ்வாய் ஓரைன்னு கிடையாது. இந்த வருஷம் வந்து நம்ம பங்குனி உத்திரம் வந்து வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஓரை என்ன டைம் அப்படின்னு பார்த்தோம், அந்த டைம் நம்ம செய்யலாம். ஓகே சார், அடுத்த கேள்வி சார். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சார், என்ன சார் இங்க ஒரே முருகர் சம்பந்தப்பட்ட பொருளாவே இருக்கு? நான் பார்த்தேன் நானு, இல்ல எனக்கு அது கண்ணு உறுத்திக்கிட்டே இருந்தது. நம்ம ராஜா ஆன்மீகத்துல வந்து இந்த பங்குனி உத்திரத்துக்காகவே முருகருக்கு சிறப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்காக ராஜா ஆன்மீகத்துல எந்தெந்த மாதிரி உங்களுக்கு, அதாவது வாடிக்கையாளர் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. நம்ம கந்த சஷ்டிக்கே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த வேல் விளக்கு நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. அதுக்காகவே வந்து நம்ம வந்து அந்த டைம்ல வந்து நிறைய கொடுத்தோம். சோ இந்த டைம்ல இந்த பங்குனி உத்திரத்துக்கும் நிறைய கஸ்டமர் கேட்டு இருந்தாங்க. அதுக்காகவே நம்ம பிஃபோராவே ஒரு 10 நாளைக்கு பிஃபோரே உங்களுக்கு வந்து வர வச்சுட்டோம். சோ இது வந்து 6 முகன் காணிய 6 விளக்கும் நடுவில் வந்து வேல் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு விளக்கு அமைப்பு இந்த நம்ம பங்குனி உத்திரத்துக்காக இதெல்லாமே நம்ம சிறப்பா வந்து நம்ம ராஜா ஆன்மீகத்தை உங்களுக்கு வர வச்சிருக்கோம். சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா ஓம் விளக்கும் இருக்கு சார், அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. ஓம் விளக்குலாம் வந்து ரொம்ப அதெல்லாம் வந்து மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடலா இருந்தாலும் இந்த மாடல் தான் இப்ப வந்து நமக்கு அதிகமான ட்ரெண்டிங் உங்களுக்கு மார்க்கெட்ல. சோ இப்போ வந்து நம்ம நிறைய வந்து பழைய காலத்துல தான் நம்ம கொண்டு வரோம் எல்லாத்துலயுமே. சோ அந்த மாதிரி தான் ரொம்ப அற்புதமான விளக்கு இப்பெல்லாம் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய ஷாப்ல. சோ நம்ம ராஜா ஆமா இது அழகா வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா எண்ணெய் வந்து நீங்க ஏத்தி வச்சிட்டீங்க, வீட்டுல குழந்தை இருக்கு, தடுத்து கீழே விழுவும் அப்படிலாம் இருக்காது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பேக்கெட் உள்ள வந்து எண்ணெயை விட்டுட்டு நீங்க ஏத்தனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அழகா இருக்கும். உங்களுக்கு மேல ஓம் இருக்கிறதால அற்புதமான ஒரு விளக்கு. இதெல்லாம் நம்ம ராஜா ஆன்மீகம் உங்களுக்கு 3 சைஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விளக்கு பாத்தீங்க அப்படின்னா காமாட்சி விளக்கு இருக்கு இல்லைங்களா, அதுலயே வந்து மேல ஓம் பிளஸ் வேல் வச்சிருக்க மாதிரி விளக்கு மாடல். இதுவும் வந்து நம்ம கந்த சஷ்டிக்கும் சரி லாஸ்ட் இயர் பங்குனி உத்திரத்துக்கும் சரி இதை நிறைய வாடிகள் வந்து ரிப்பீட்டா கேட்டு இருந்தாங்க. சோ அதுக்காக எல்லாம் வந்து திருப்பி அந்த மாடல் பழைய மாடல் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. ஆமா அந்த பங்குனி உத்திரத்துக்கு எந்த ஒரு வாடிக்கையாளருமே இல்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடாது
ஏன்னா லாஸ்ட் டைமே ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வர வச்சு கொடுத்துட்டே இருந்தவங்க நம்ம கந்த சஷ்டிக்கு. ஸோ இந்த டைம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஃபோராகவே வாடிக்கையாளர்களாக ஈஸியா கிடைக்கிறதுக்காக நம்ம பிஃபோரா எல்லாமே முருகர் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு வர அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலும் சின்ன சைஸ் ஆமாங்க. வரைக்கும் இது வந்து அவங்களுடைய வீட்டுக்கு அவங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி சின்னது வாங்கினாலும் சரி பெருசு வாங்கினாலும் சரி அவங்களுக்கு எந்த மாதிரி காஸ்ட் பட்ஜெட்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம வந்து 3 சைஸ்ல கொடுத்துருக்கோம். இது வந்து 1 அடி 6 இன்ச்சு, இது வந்து 4 இன்ச்சு. ஸோ அவங்களுடைய வீட்டுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி, வசதி மீன்ஸ் பூஜை எப்படி இருக்கும், சின்னதா இருந்தா சின்னதா வச்சா போதும், பெருசா இருக்குன்னா பெருசா வைக்கலாம், இல்ல நமக்கு எப்படி இஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். 1 அடி கூட வீட்டுல வச்சு வழிபடலாம். முருக வேலை வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. விக்கிரகத்தை தான் வந்து நம்ம 1 அடி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேல் வந்து நமக்கு வந்து கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது தானே, அதனால கஷ்டம் தீர்க்கக்கூடியது எவ்வளவு பெருசு வச்சாலும் பிரச்சனை இல்லை. சோ கண்டிப்பா வந்து நீங்க இதை வைக்கலாம் பெருசா. அது போக இந்த 6 விளக்கு பார்த்தோம். அது போக விக்கிரகம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது பஞ்சலோக விக்கிரகம் உங்களுக்கு. பஞ்சலோகத்துல நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் இது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஃபேஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். வாடிக்கையாளருக்கும் காமிக்கும் அழகான. ஆமா, அதுக்காக தான் நான் காமிக்கிறேன். ஒரு அழகான முகம் முருகருக்கு. அந்த முருகு அப்படின்னாலே அழகுதான் அதுக்கு அர்த்தம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி அழகான ஒரு வடிவில வள்ளி தேவையோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து வீட்டுல வச்சோம் அப்படின்னா இறைவனே நம்ம வீட்டுல வந்து உட்காந்துருக்கு நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு வடிவு வரும் இதெல்லாமே. சோ அதே மாதிரி முருக வள்ளி தேவனை இது வந்து பித்தளையில ஆனதுங்க, பித்தளை. சோ அது மாதிரி வந்து இது வந்து தனித்தனியா இருக்கு. ஆமா, இப்ப நிறைய பேர் வந்து பெரிய சிலைகளை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் வந்து சின்னதா இந்த மாதிரி கூட ஒரே ஆர்ச்ல வந்து முருகர் வள்ளி தேவனையோட உங்களுக்கு இருக்கு. இதுலயும் வந்து சின்னது முருகர் வள்ளி தேவனையிலே வந்து ரொம்ப மிக சிறிய வடிவிலையும் நமக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப சிறிய வடிவு உங்களுக்கு. இது நம்ம நிறைய பேர் gift கூட பண்ணலாம். gift தாராளமா பண்ணலாங்க. தெய்வங்களை வந்து கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா தெய்வங்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லது கொடுப்பாங்களாம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளுக்கு. சோ அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன வடிவு. இது தனி முருகர் உங்களுக்கு வந்து சின்ன சைஸ்ல இருக்கு. சில பேர் வந்து முருகர் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றதுக்காகவே வந்து இது வந்து மிக குறைவான விலை தான். இதெல்லாம் கண்டிப்பா எல்லா வாடிக்கையாளருக்குமே வாங்குற அளவுக்கு தான் நம்ம வந்து ரேட் இதுல வச்சிருக்கோம் நம்ம. சோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன முருகர் இருக்கு. இதே வந்து எனக்கு பித்தளையில வேண்டாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த செராமிக்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுல வந்து வீட்டுக்கு வைக்கிறதுக்காகவும் அதுல கொடுத்துருக்கோம். செராமிக்ல ஒயிட்ல சூப்பரா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியுது. ஆமா பாருங்க, பாருங்க தாராளமா பண்ணலாங்க. ரொம்ப அழகா இருக்கு சார். இதுலயே வந்து டீடைலிங்கா மயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்னொன்னுமே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு செலக்ஷன் பண்ணி வாங்கி உங்க வாடிக்கையாளர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கணும். எல்லாமே அற்புதமான. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகருடையது ஒரு 8 இன்ச் இருக்கும். அது முருகர் வள்ளி தேவனை வைத்து மயில் அழகா உங்களுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு விக்கிரகம் பெரிய சைஸ்லயும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. கீழே வந்து நம்ம ஒரு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து 1 அடி விக்கிரகம். அது வந்து உங்களுக்கு நான் வீடியோல வந்து காணொலியில காமிக்கிறேன் பாருங்க. அற்புதமான ஒரு அலங்காரம் பண்ணி இந்த பங்குனி உத்திரத்துக்காக உங்களுக்கு வச்சிருக்கோம். சோ அந்த காணொலியில உங்களுக்கு கீழே போடுறோம் பாத்துங்க. சோ தரிசனம் பண்ணிக்கோங்க அந்த முருகரை. சோ அதுல வந்து முருகர் பங்குனி உத்திரத்துக்கு நிறைய பேர் பச்சை மணி மாலை போட்டு, முருகருக்கு உகந்த மாலை வந்து பச்சை. சோ அந்த பச்சை மணி மாலை போட்டு விரதம் இருப்பாங்க சில பேர்லாம். சோ அதுக்காக பச்சை மணி மாலை வித்து முருகர் டாலரோட கொடுத்துருவோம் உங்களுக்கு நாங்க. சோ இது எல்லாமே வந்து நம்ம பங்குனி உத்திரத்துக்காக விசேஷமாக வர வச்சிருந்த பொருட்கள் இதெல்லாம். அதுதான் நீங்க பாத்தீங்க கேட்டீங்க. ஓகே சார். இப்போ இதுல இருந்து என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்ப இத கண்டிப்பா நம்ம வியூவர்ஸ் எல்லாம் பாப்பாங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் வாங்கணும்னு தோணும். எப்படி சார் வாங்குறது? சார் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு நீங்க காஞ்சிபுரமோ இல்ல வேலூரோ இல்ல ஒசூர்லயோ அருகாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஷாப்புக்கு வந்து நீங்க டைரக்டா வாங்கலாம். இல்ல நான் ரொம்ப லாங்ல இருக்கேன், அந்த 3 ஏரியாவே நான் இல்ல லாங்ல இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோலயே கீழே வந்து உங்களுக்கு வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறோங்க. சோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட் குள்ள கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. சோ நீங்க வந்து நீங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு வந்து நான் கிட்டதான் இருக்கேன் பட் எனக்கு வழி தெரியல அப்படின்னா நீங்க கஷ்டப்பட தேவை. நீங்க யாருமே தேவையில்லை. கீழே வந்து உங்களுக்கு கூகுள் லொகேஷன் கொடுக்குறோம். அந்த லொகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா கரெக்டா நம்ம ஷோரூமுக்கு வேலூரும் சரி ஒசூரும் சரி காஞ்சிபுரம் லொகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க அதை டச் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்துடலாம். சோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியில வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சோ அதுல நீங்க கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா உடனே ரிப்ளை உங்களுக்கு வரும். ஓகே சார். அது இல்லாம இதுல எதனா தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாலும் நம்ம வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி நீங்க உங்களுக்கு நாங்க அந்த அட்ரஸ் உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே சார். ஓகே, லாஸ்ட் கேள்வி பாக்கிறதுக்கு முன்னாடி இப்ப என்ன டைம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் டைம். இப்ப இது முருகர் சம்பந்தப்பட்ட வீடியோன்றதால முருகருக்கு நம்ம பண்ணி கொடுத்த சில விஷயங்களை பத்தி ஒரு 3 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க சார். அதை நான் படிச்சு காட்டுறேன்.
ஃபர்ஸ்ட் எங்கன்னா டெம்பிள் சிட்டி சார், காஞ்சிபுரம்ல. நீங்க வந்து பியூர் சில்வர் கவசம் முருகர் வலி தெய்வானைக்கு பண்ணி கொடுத்திருக்கீங்க. கஸ்டமர் நேம் வந்து சங்கர். சோ ரொம்ப அருமையாக பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வந்து நன்றி சொல்ல சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கோவிலுக்கு போகும்போது நம்ம ஒருத்தர் மூலியமா தான் அந்த என்கொயரி வந்தது நமக்கு. ஸோ நான் தான் போய் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். விநாயகருக்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ விநாயகருக்கு செய்யும் போது அடுத்த தடவை முருகருக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அளவு எடுத்து சொன்னாரு. ஸோ அளவு எடுத்து கொடுத்து நம்ம ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்து ரொம்ப அழகா இருந்தது. அவங்களுக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருந்தது. மகிழ்ச்சி அவருக்கு. அந்த பிக்சர் இருந்தா நாங்க வந்து இந்த கிளிப்ல ஆட் பண்றோம். கண்டிப்பா போடுங்க, இருக்கு, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார் சார், பல்லவ நகர். அவங்களுக்கு வந்து முருகர் கவசம் செஞ்சு கொடுத்திருக்கீங்க. மிகவும் அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிடுங்க. அவருக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் அவர் விஜயகுமார் சார் மற்றும் அவருடைய பிரதர் வந்து ராம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரு. ஸோ அவங்களும் வந்து என்னன்னா நம்மகிட்ட ஏற்கனவே வந்து நிறைய ஐயப்பன் விக்கிரகம் ஒன்று வாங்கியிருக்காங்க பித்தளையில. ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு சின்ன விசேஷமா இருந்தாலும் அவங்க லிஸ்ட் அனுப்பிச்சுவாங்க. அவங்க சார் நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உள்ள நல்ல கஸ்டமர் தான். அவங்களும் அந்த மாதிரி கவசம் முருகருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் முருகருக்கு மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னாங்க. அவன் அவங்ககிட்ட பேசி முருகர் வழி தேவானைக்கு ஃபுல்லாவே ரொம்ப சிறப்பா இருந்தது. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். சொல்லி நன்றி சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடியாத்தம் பூமலை அருகிலுங்களா மிஸ்ஸஸ் கோமதின்றவங்க முருகர் கோவிலுக்கு வந்து நீங்க கொடிமரம். ஆமாங்க, இப்பதான் நம்ம லாஸ்ட் ஜனவரி மாசம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு. ஓகே. அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க சார், ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து வந்து ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் இதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான் சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அந்த மிஸ்ஸஸ் கோமதி அப்படின்றவங்க பெங்களூருக்கு. அவங்க முருகர் கோவில், முருகர்னா ரொம்ப இஷ்டமான தெய்வம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பூமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அது குடியாத்தம் பக்கத்துல பள்ளிப்பட்டுல இருந்து கொஞ்சம் உள்ள போனோம். ஸோ அவங்களுக்கு கொடிமரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் கொஞ்சம் சும்மா நார்மலா தான் போனோம். பட் போனோம் அப்படின்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அவங்க மரம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சைஸ்லாம் பார்த்துட்டு ரேட் சொன்னோம், கொட்டேஷன் கொடுத்தோம். நெக்ஸ்ட் டேவே அவங்க அட்வான்ஸ்லாம் பே பண்ணி ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஜனவரி மாசம் தான் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது வந்து பிப்ரவரி 11 அது பிரதிஷ்டை பண்ணாங்க கொடிமரத்துக்கு. அவங்க ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட நேரம் சொல்லியிருந்தாங்க. கமெண்டும் பண்ணியிருக்காங்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு செஞ்ச வேலை இன்னும் அதிகமா செய்யணும்ன்ற அந்த ஆர்வம் அதிகமா வருது நமக்கு. ஓகே சார். இப்ப அடுத்து பங்குனி உத்திரம்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதுக்கு எந்த சாமியை வழிபடணும்னு பார்த்தாச்சு, எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டீங்க, என்னைக்குன்றதையும் சொல்லிடுங்க சார். கண்டிப்பா, அங்க தெரிஞ்சதை நம்ம அதை செய்ய முடியும். சொன்னதுக்கும் பெருமை அதுதானே. சோ நம்ம இந்த 2025 ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 11/4/2025 பங்குனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமைங்க. ரொம்ப சிறப்பான, ஆமா ரொம்ப சிறப்பான நாள். வெள்ளிக்கிழமையில வருது நமக்கு பங்குனி உத்திரம் இந்த வருஷம். அன்னைக்கு முழுதாக ஒரு 5 மணி வரைக்குமே நமக்கு வந்து உத்திரம் நட்சத்திரம் இருக்கு. ஸோ அன்னைக்கு காலையில எழுந்து வீடை சுத்தம் பண்ணி முருகர் விக்கிரகம் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அபிஷேக அலங்காரம்லாம் பண்ணி, இல்லை என்கிட்ட விக்கிரகம் கிடையாது போட்டோஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னாலும் போட்டோஸ்க்கு நீங்க கிளீன் பண்ணி பொட்டு பூக்கள்லாம் வச்சு மாலைகள்லாம் போட்டு நமக்கு முடிந்த அளவுக்கு நைவேத்தியம் அவங்களுக்கு பண்ணி சிறப்பா அந்த டைம்ல, அதாவது வந்து 11/4/2025 நல்ல ஞாபகம் வச்சிங்க. ரொம்ப சிறப்பான தினம், வெள்ளிக்கிழமை வேற. சோ அன்னைக்கு தினத்துல நம்ம வந்து முருகர் மட்டும்தான் வழிபடணுமா அப்படின்னா கிடையாது. அன்னைக்கு சிவனுக்கும் திருமணம் ஆச்சு, விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் திருமணம்னாலும் இந்த பங்குனி உத்திரத்துல தான், ராமருக்கும் சீதைக்கும் திருமணமானதும் இந்த பங்குனி உத்திரத்துல தான், இந்த மாதிரி ஆண்டாளுக்கும் கிருஷ்ணருக்கும் திருமணமானதும் இந்த பங்குனி உத்திரத்துல தான். சோ இந்த தெய்வங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் நாள் அன்னைக்கு நமக்கு இஷ்டமான தெய்வங்கள் என்னவோ, பங்குனி உத்திரத்துக்கும் முருகருக்கும் ரொம்ப சம்பந்தமான ஒரு தினமா இருந்தாலும் அவங்களுக்கான இஷ்டமான தெய்வங்களையும் வீட்டுல வச்சு வழிபட்டு அவருடைய அருளை வந்து மிக சிறப்பாகவும் அருமையாகவும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பங்குனி உத்திரம் பத்தி தினேஷ் சார் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. என்னைக்கு பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி நம்ம வீட்டில் வச்சு பண்ணணும், கோவிலுக்கு போறது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெகுலரான வீடியோ அப்டேட்ஸ் எங்க கிட்ட இருந்து வரணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த எந்த மாதிரியான வீடியோ போடலாம், பாட்காஸ்டா, லைவா, இல்ல டூரா, அந்த மாதிரி எந்த மாதிரி வீடியோ போடலான்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க. பெஸ்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிஃப்ட் காத்திருக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம்.